தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் அண்ணாமலை உட்பட 500க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறை கைது செய்துள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. திருப்பூரில் குப்பை பிரச்சினையை மாநகராட்சி தீர்க்கவில்லை என கூறி அண்ணாமலை உட்பட 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். போராட்டம் நடத்திய அண்ணாமலை உட்பட 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் அண்ணாமலை உட்பட 500க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பூரில் குப்பை பிரச்சினையை மாநகராட்சி தீர்க்கவில்லை என கூறி அண்ணாமலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். போராட்டம் நடத்திய அண்ணாமலை உட்பட 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் அண்ணாமலை உட்பட 500க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இணைகிறார். பாலா, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது திருப்பூரில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் சுமார் 700 டன் குப்பைகள் சின்னக்காரி வலயத்தில் உள்ள பாறைக்குழியில், மாநகராட்சிக்கு சொந்தமான பாறைக்குழியில் கொட்டப்பட்டு வந்தது. அதற்கு பல்வேறு தரப்பு பொதுமக்களும் அப்பகுதியை சுற்றியுள்ள 5 கிராமத்து பொதுமக்களும் அவர்களுடன் சேர்ந்து பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சியினரும் அந்த குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி குப்பை அள்ளும் வாகனம் குப்பையை எடுத்து வந்து சின்னக்காரிபாளையத்தில் கொட்டுவதற்கு முயற்சித்தனர். அப்பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் அந்த குப்பை கொட்டுவதற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கடைசியில் குண்டுக்கட்டாக அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த காவல்துறையினரின் இந்த அராஜக போக்கை கண்டித்தும் திருப்பூர் மாநகராட்சி முறையாக குப்பையை அப்புறப்படுத்தாமல் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் திமுக மேயர் தினேஷ்குமாரை கண்டித்தும் அவர்கள் பாஜகவினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர். இதற்கு காவல்துறையினர் தரப்பில் பல்வேறு காரணங்கள் கூறி ஆர்ப்பாட்டம் அனுமதி வழங்கப்படவில்லை, மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் பாஜகவினர் அங்கு திரண்டனர். ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முன்பே ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு வந்தனர். மேலும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஜெனரேட்டர்கள், ஒலிபெருக்கிகள் அனைத்தையும் காவல்துறையினர் சீஸ் செய்தனர். இதைத் தொடர்ந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு வந்து சிறிது நேரம் பேசினார். தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவரது ஊழல் பற்றியும், மேலும் திருப்பூர் மாநகராட்சி எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது, இந்த குப்பையால் எவ்வாறு பல மக்கள் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் பேசினார். அதைத் தொடர்ந்து அவர் பேசி முடித்த பின்பு உடனடியாக அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் மண்டபத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் அங்கு காவல்துறை வாகனங்கள் மீது ஏறியும் அவரை கைது செய்யக்கூடாது என்று கோஷங்களை இட்டனர். இதனால் அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.